உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தாவைக்கு சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்கள் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இன்று காலையிலிருந்தே தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பா நீங்க அதை கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்றே விடுவிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தரப்பிலிருந்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுகளை பற்றிய உங்களுடைய பார்வை சார்? என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டோட பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு பொது வெளியில ஒரு மக்கள் கோரிக்கையை நடத்தக்கூடிய அந்த கூட்டத்துல பெண்களை இழிவாக பேசின விஷயத்த மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு முதல் மக்கள் பிரதிநிதி உதயநிதி புரிஞ்சுக்கணும். சரி, அவர் பேசின விஷயத்துக்கு திமுக காரங்கள் தொடர்ச்சி ஆபாசன பேச்சுல பழக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா கடந்த காலத்துல அமைச்சராக இருந்த பொன்முடி இறை கடவுள் இந்து மக்களின் நம்பிக்கையான இந்து தெய்வங்களை எவ்வளவு ஆபாசமாக கொச்சையாக பேசினான்னு நம்ம பார்த்தோம். அது தொடர்ச்சியாக திமுக கழக பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் இஸ்லாமியர்களை ஒரு நாகரிகமார்த்தை எச்சசோறு என்ற விமர்சித்த நிகழ்வு நம்ம பார்த்தோம். அப்ப திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 75 வருஷம் நாங்க பார்ட்டியை நடத்துறோம், நாங்க நாகரிக அரசியல் நடத்துறோம் சொன்னா ஆபாச பேச்சை தான் இன்னைக்கு தலைமை ஊக்குவிக்குதோ என்ற பார்வையில இன்னைக்கு உதயநிதி அந்த தொடர்ச்சியா பேசியிருக்கிறார். சரி, நான் உதயநிதி அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க திமுகல 75 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க, உங்க ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மிசாக்கே நீங்க பயப்படாத ஆளுங்க தானே? ஏன் இந்த விசாரணைக்கு இவ்வளவு பயம், இவ்வளவு பதட்டம்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை நீங்க சீர்குலைக்க நினைக்கிறீங்க? நீங்க பேசின விஷயம் பெண்களுக்கு எதிரான விஷயம். எல்லா பகுதியிலையும் பெண்கள் கொண்டு போய் காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூலியமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு கோர்ட்டு இவரை விடுவிக்கணும்னு சொல்லியிருக்கு. விசாரணை கொண்டு போனவர் தான். இந்த பயம், இந்த அச்சம், இந்த நடுக்கம் ஏன் தான் நாங்க ஒரு கேள்வி எழுப்புறோம். சார், சற்று நேரத்திற்கு முன்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கிட்ட நாங்க பேசணும். அவர்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசியது சரிதானா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அவர் எந்த பெண்ணையும் இழிவுபடுத்தி பேசல, எந்த பெண்ணோட பெயரையும் குறிப்பிட்டு பேசல. தாவேக்கவினர் அவர் பேசியதை திரித்து ஒரு பொய்யான வழக்கு புனையிறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. இது பற்றி உங்களுடைய பார்வை சார்? RS பாரதி அவர்கள் அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர். அரசியல் அவர் பாத்தீங்கன்னா அவரும் பாராளுமன்றம் சட்டமன்றத்தை பார்த்தவர், ஆட்சி அதிகாரத்தை பார்த்தவர், எதிர்கட்சியில இருந்தவர் பார்த்து. நான் கேட்கிறேன், நாட்டோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கு மகனும் இருக்கா இல்லையா? நான் ஒரு தகப்பனா இந்த சாணத்தை கேட்கிறேன். இந்த விளக்கத்தை தன்னோட மகளும் கொடுத்தா நாட்டோட எதிர்கட்சி தலைவர் அவர் பேசுறதுக்கு விளக்கம் கொடுத்துருவாரா? எவ்வளவு கேவலமா பேசுறாரு. கீழே இருந்து திமுக தொண்டர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது தமிழ்நாட்டோட ஜீவாதார பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு தேவையான பிரச்சனை. இந்த தமிழக அரசாங்கம் ஒரு ஜனநாயக ரீதியாக இப்போ நீங்க களத்துல இறங்கி போராடுங்கன்னு பர்மிஷன் கொடுத்து அந்த போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்து நடத்திருந்தா அந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தையை பேசுறத RS பாரதி அவர் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு விளக்கம் கொடுப்பாரான்னு கேட்கிறேன் நான். இவ்வளவு மோசமான வல்கரான ஆபாசமான வார்த்தையை பேசினது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. இதை விட்டா இதை சார்ந்து திமுக சார்ந்தவர் இவளே ஊக்குவிக்க மாதிரி இருக்காதா? ஒரு அரசியல் இருக்கக்கூடியவர் பேசினவர் பாத்தீங்கன்னா அடிமட்ட தொண்டன் இல்லை மேடம். பேசினவர் ஒரு மாண்பை கடைபிடிக்கக்கூடியவர், ஒரு தமிழ்நாட்டோட ஏற்கனவே இருந்த முதலமைச்சரோட மகனா இருந்தவர், துணை முதலமைச்சரா இருந்தார், அமைச்சரா இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார். அப்ப இவர் எதை கத்துக் கொடுக்கணும் அந்த பார்ட்டிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும்? யாரையுமே மரியாதையாக பேசணும், நீங்க தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது, தரத்தார்ந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மாண்பு மிக்க உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களே இப்ப இந்த மாதிரி ஆபாசன வார்த்தை பேசுவதை தொண்டன் எப்படி பார்ப்பான், எப்படி அங்க சேரும்? அப்ப சட்ட ஒழுங்கை யார் சீர்குலைக்கிறா? இந்த சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறாங்கன்ற காரணத்துக்காக காவல்துறை தன் கடமையை செஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன். சார், இப்ப பெண்களுக்கு எதிராக பேசியதா சொல்லி வழக்கு தொடர்ந்தாங்க, கைது நடவடிக்கையும் மேற்கொண்டாங்க. நீதிமன்றம் 12 மணிக்கு முன்பாக கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் கூட அவசரமாக கைது செய்து தஞ்சை நோக்கி அழைத்து சென்றார்கள். பிற்பகல் 2:15 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை, விசாரணைக்காக மட்டும்தான் கைது செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பை முன்வைக்கிறாங்க. அப்போ
இந்த வழக்குல இருந்து பின்வாங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளத்துல முன்வைக்கப்படுது. இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீசார் தரப்பு கிட்ட போய் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வைத்து எல்லா இடத்துலயும் ஜனநாயக ரீதியாக பெண்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறாங்க. விசாரணைக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நாட்டோட முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே பல சிறைகளை பார்த்தவரா இல்லையா? நாங்க மிசாக்கே பயட மாட்டோம்னு சொல்றாங்களா இல்லையா திமுக காரவங்க? நாங்கள் ஹிந்திக்கு போராட்டம் பண்ணோம், தமிழுக்கு போராட்டம் பண்ணோம், நாங்க ஜெயிலுக்கே பயட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லல. ரயில் தண்டாவரத்தையே தலை வச்சு படுத்தவங்களா இல்லையா? எதுக்கு நீங்க விசாரணைக்கு பயப்படுறீங்க? விசாரணையை கூட்டு போறாங்க. நாங்க இன்னைக்கு கைது நடவடிக்கை எடுத்து அவரை சிறைக்கு அனுப்ப போறாங்களா? காவல்துறை அது வந்து தவறு. அப்ப தவறுன்னு கம்ப்ளைண்ட் வந்து பொதுமக்களும் பெண்களும் கொடுக்கும்போது விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாரு? தானா முன் வந்து விசாரணைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்ப முழுக்க இவர் செய்ததை தவறு என்பது இவரே உணர்றார். இது பழிவாங்கும் அரசாங்கம் இல்ல. இது போன்ற சட்ட ஒழுங்கை யாரு வந்து சீர்குலைத்தாலும், அது தலைவராக இருந்தாலும், தொண்டனாக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும், எந்த கட்சிக்காரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.